நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். Leader of the House, please maintain order. We are in the upper house. Please, I would urge the leader of the house to see that they maintain decorum. Sorry, please maintain decorum. Honorable members, oath or affirmation is a constitutional prescription under Article 99 of the Constitution and is a solemn occasion. Deviation from the chosen format has potential to vitiate the oath. I urge the honorable members to conform to the chosen format. Oath or affirmation, Secretary General. आसाम श्री बीरेंद्र प्रसाद बैश्य। Honorable members, Shri Birendra Prasad Bash is a former Union Cabinet Minister for Steel and Mines. He is now beginning his third term. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கி இருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் முதல் நாளான இன்று துவங்கி இருக்கின்றன. மக்களவையை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்மையில் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குமரி அனந்தன் மறைவுக்கு மக்களவையிலே இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவை நடவடிக்கைகள் துவங்கிய உடனேயே பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து அமளியிலே ஈடுபட்டார்கள். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர், பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான பாதுகாப்பு குறைபாடு, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியது தான் என ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினர். இருப்பினும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தலையிட்டு அமைதி காக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் தற்போது பதவியேற்று வருகின்றனர். மக்களவையிலும் இன்றைய தினம் குறிப்பாக பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சியிலே அமளியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நடப்பு கூட்டத்தொடரை பொறுத்தவரை மொத்தம் 15 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. 8 புதிய பழைய மசோதாக்கள், 7 புதிய மசோதாக்கள் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது.